ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் அவங்க வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, 2 நாளையில் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கிறியே, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்கிறாங்க, அதுதான் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன நாள் நடக்கும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மாறன் வரவும் உடனே வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாறா உன்னுடைய பைக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பைக் ரிப்பேராக இருக்குது, அதனால தான் சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அவங்க பொய் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பைக்கை விற்று தான் அவங்க அந்த பணத்தை எடுத்து விட்னஸ்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் வீரா கிட்ட அதை சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுமே மாறன் கிளம்பி போகவும் உடனே வீரா எங்கே மாறன் அதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது, நான் கடைக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கூட சொல்லாமல் நீ அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்குள்ளேயும் மாறன் ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, இந்த மாறன் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், ஆனால் என்னன்னு தெரியலையே, கடைக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு சந்தேகம் வருது. அடுத்துங்க பார்த்தோம்னா வீரா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களா. அப்போ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவருக்கு எப்போ சுயநினைவு வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியோட கதை முடிஞ்சதுக்கு அவங்க தான் காரணமாக இருக்கிறாரு. அவர் தான் பார்த்தோம்னா விஜய் கூட இருக்கிறாங்க. அதனால அவருக்கு சுயநினைவு வந்தால் தான் விஜய் யார் அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அதாவது அந்த வீடியோவில் விஜய் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கனால அவங்க முகம் தெரியலை. அவங்கள தான் வீரா பெரட்டிக்கிட்டு போகும்போது விஜய் இந்த மாதிரிக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய கதையை முடிக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தோம்னா உயிர் பழச்சிருந்தாங்க. ஆனால் சுயநினைவு இல்லாமல் ஆகவும் இதனால வீராவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவருக்கு அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்து போச்சுது. அவர் மட்டும் இப்போ கரெக்டாக இருந்திருந்தாருன்னா அந்த கூட இருக்கிற லேடி யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இதை வச்சு நம்ம ராகவ மாமாவையும் நம்ம கண்மணி நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கு ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன் விட்னஸை வச்சு அவங்க விஜயை ஒரு இடத்துக்கு வரவழைக்கவும் விஜய் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே பார்த்தோம்னா அவங்கள ஒரு இடத்துல கெட்டி வச்சிருந்தாங்க. அப்போ விஜய் எதுக்கடா என்ன இப்படி கெட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே மாறன் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே விஜய் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை நீ ஏற்படுத்தியிருப்ப அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் சொல்கிறாங்க, எங்க பாருங்க மாறமச்சான், ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுருங்க, அப்படி மட்டும் விடலைன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லவும், என்ன நினச்சிட்டு இருக்கிற, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்றை இதுக்கு மேலே நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா விஜய் அவங்க விட்டுருந்தாங்க. அப்போ விஜய் நேராக அவங்க அம்மா கிட்ட வராங்க. அம்மா இந்த மாதிரிக்கு பிரச்சனை நடந்து போச்சுமா, இதுக்கு மேலே இந்த மாறனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும், என்னடி பண்ண போற அப்படிங்கிறாங்க. அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அவன் மேலே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தார் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயோட அம்மா சொல்றாங்க, விஜய் இதெல்லாம் நீ செய்யறது சரியா இருக்குமா அப்படிங்கும்போது, என்னையே அடிச்சிட்டாம்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வீரா அவங்க கார்த்தி, பிருந்தா, அதுக்கப்புறமா வள்ளி இவங்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரிக்கு நேற்றுக்கு ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது விஜயும் கூட ஒருத்தனும் பேசிட்டு இருந்தாங்க. அவன் பேசுறத பார்த்தாக்கி விஜயோட கணவர் மாதிரிக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கவும், இதை கிட்டதுமே இவங்க 3 அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்கிற, அப்ப ஏற்கனவே விஜய்க்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கும்போது, ஆமா அவங்க பேசினதை பார்த்தா அப்படிதான் இருந்தது, ஆனா இந்த மாறன் அதை பத்தி பெருசா ஒண்ணுமே கண்டுக்காம இருக்கிறான், அதனால எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது, அவன் இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எதுவுமே பேசாம அவன் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவன் நம்மளுக்குலாம் தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க கண்மணி நினைவா இருக்கிற ராகவ ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வீரா ராகவை காப்பாத்திருந்தாங்க. காப்பாத்தினதுமே சொல்றாங்க, மாமா உங்களையும் கண்மணியும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு, அது வரைக்கும் இந்த மாதிரிக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமணி கொடுங்க அப்படிங்கவும், அப்போ ராகவும் சத்தியமணி கொடுக்குறாங்க. இன்னும் இந்த மாதிரிக்கு நான் ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்மணிக்கு இப்போ வயிற்றுல குழந்தை இருக்குது, அந்த குழந்தை உங்களுடைய குழந்தை, அந்த குழந்தைய நீங்க நல்லபடியா அவ பெற்று நீங்கள் வளர்க்க வேண்டாமா, நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்களே, அந்த குழந்தைய பற்றி கொஞ்சமாவது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா, அந்த குழந்தை பாண்டியன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கவும், அப்போ ராக அழுதுட்டு இருக்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு வீரா, நான் ஏதோ தப்பான முடிவு எடுத்தது உண்மைதான், கண்மணி என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கவும், கண்டிப்பாக கண்மணி உங்களை தேடி வருவா பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க கார்த்தி, பிருந்தா, வள்ளி இவங்க 3 இருக்கிட்டையும் விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயத்த சொன்னது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது மாறனும் வந்துருந்தாங்க. அப்போ
போலீஸ்காரங்க வரவும் உடனே வந்து எல்லாரையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி மேலையும் மாறன் மேலையும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ எதுக்காக எங்கள் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறே அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இவருக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சது, ஆனால் அதுக்கப்புறம் இவர் என்னை ஏற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால தான் இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் மேலே இந்த மாதிரி அநியாயமே பழி சுமத்துறிய, உன்னை நான் உயிரோடே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக, அதாவது விஜயோட கதையை முடிக்கிறதுக்காக போகவும் உடனே வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, என்னங்க எங்கள் கண் முன்னாடியே இந்த மாதிரிக்கு அந்த லேடியை போட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்போ வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனையும் அவங்க கார்த்தியும் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, என்னடி ரொம்ப வந்து அதாவது ஓவராக பண்ணிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ எதுக்கு பயப்படுற, இந்த குடும்பத்தோட மொத்த கதையை நான் முடிக்க போகிறேன், அதுக்காக தான் நான் முடிவு கட்டி நான் இந்த மாதிரிக்கு நான் வந்திருக்கிறேன், அந்த மாறன் என்னையா போட்டு அடித்தா அவன் குடும்பத்தையே உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் பார்த்தியா, இன்னும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ கோர்ட்டுக்கு வந்ததுமே விஜய் வந்து நீதிபதி கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டோரும் சேர்ந்து என்னை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க, இந்த வீட்டில் வந்து என்னை போட்டு அடின்னு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பழி சுமத்தணுமோ எல்லா பழியும் சுமத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனுக்கும் கார்த்திக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் வாதாடிட்டு இருக்கும்போது ஆனாலும் வந்து நீதிபதி வந்து பார்த்தோம்னா விஜய் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கவும் அந்த மாதிரி நேரத்தில் பார்க்கும்போது வீரா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே வீராவை பார்க்கும்போது பார்த்தோம்னா பாலாவை வரவழைக்கிறாங்க. அதாவது விஜயோட கணவர் பாலாவை தான் அவங்க வரவழைக்கிறாங்க வீரா. அப்போ வந்து பாலா யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனுக்கு வந்து பாலாவை யாருன்னு சொல்லி தெரியும், ஏன்னா அவங்க நேரில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் மற்ற எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் இவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி கேட்கும்போது இவர் வேற யாரும் கிடையாது, இந்த விஜயோட கணவர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க, இவனே என்னுடைய கணவர்லாம் கிடையாது, எனக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே பாலா பார்த்தோம்னா அவங்க வந்து உண்மையை சொல்றாங்க, ஆமா வீரா சொன்னதெல்லாம் உண்மைதான், எனக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுது, அவ என்னுடைய பொண்டாட்டி தான், பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சா, ஏற்கனவே எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்ச அந்த இதை பாருங்க, அதாவது சர்டிபிகேட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும், ஏன்னா நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுக்குறாங்க. அது நீதிபதி பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா இவ்வளவு நேரம் நீ என்னமோ பேசிட்டு இருக்கிறத பார்த்தாக்கி எல்லாமே நியாயமா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்த, இப்போ என்னன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வீரா வந்து சொல்றாங்க, எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இவ திட்டம் போட்டு எங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சா, இவ சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஒவ்வொரு ஆதாரத்தையுமா அவங்க வந்து எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே நீதிபதி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவங்க வீரா கொடுத்த எல்லா ஆதாரமும் வந்து விஜய்க்கு எதிராகவே கரெக்டாகவே இருந்தது. அதை பார்த்ததுமே அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ விஜய் சொல்றாங்க, இந்த வீரா இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த பாலா வந்து வீராவோட பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பாலாவை எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு விஜய் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கவும் விஜயோட அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுதே, அடுத்து என்ன நடக்க போதோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவா. அடுத்து என்ன நடக்கும் பார்க்க